புண்ணியம் அப்படின்னு புண்ணியத்தை தேடி நிறைய பேர் அலைகிறாங்க இல்லையா? எளிமையாக இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு இருக்கப்பட்ட மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு புண்ணிய விஷயங்கள் இருக்கும்போது பண்ணுற ஒரு விஷயம். இது ஒன்று, இந்த அனைத்துக்கும் சேர்த்து ஒன்று இருக்குது. அந்த ஒன்று செலவு அந்த வீட்டில் கொஞ்சமாவது செய்யணும். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 100% அதோட பலன் உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே 100% தெரியும். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் புண்ணியம் சேர்ப்பது. புண்ணியம் அப்படின்னு புண்ணியத்தை தேடி நிறைய பேர் அலைகிறாங்க இல்லையா? எளிமையாக இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன் உங்களுக்கு கர்மாவை பற்றி. ஆமாம், கர்மாவுக்கு என்னெல்லாம் செஞ்சால் கர்மா குறையும்னு. அது பார்த்திங்கன்னா உங்களோட சுமையை குறைக்கிறது தான் கர்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையே திருப்பி போகிறது தான் அந்த புண்ணியம்னு சொல்கிறது. உங்களுக்கு கிடைக்கிற யோகம், அந்த யோகம் தான் அந்த புண்ணியம். நீங்கள் ஒரு புண்ணியம் சேர்க்கணுன்னா பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பெற்றோர்களை பாருங்கள், கட்டின மனைவியை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், சமுதாயத்தை கரெக்டாக வைங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள். இதெல்லாமே புண்ணியத்தில் சேரும். இப்போது தெய்வ வழிபாடு பண்ணுறது, ஒரு கோவிலுக்கு போகிறது, மாலை போடுறது, வேல் குத்துறது, நோன்பு இருக்கிறது, தொழுவுறது, இதெல்லாமே புண்ணியத்தை சேர்க்கும். கட்டின மனைவியை பார்க்குறது, மனைவியை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாமே புண்ணியத்தை சேர்க்கும். புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் ஒரு இருக்கப்பட்ட மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு புண்ணிய விஷயங்கள் இருக்கும்போது பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. அதை ஒன்று பண்ணாலே உங்களுக்கு வர புண்ணியம் இல்லாமல் உங்கள் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் தாங்கும். அப்படி ஒரு புண்ணியம் இருக்குது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்கும் சேர்த்தே ஒரு தலைமுறை இல்லை, 4 தலைமுறை. இப்போ நான் இருக்கேன், நான், என் பையன், என் பையனோட பையன், என் பையனோட பையன், என் பையனோட பையன், 4 தலைமுறைக்கு அந்த ஒரு புண்ணியம் தாங்கும். எவ்வளோ தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு, மனுஷன், கோவில், அது இது எல்லாம் நிறைய இருக்குது புண்ணியம் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஆனால் இது ஒன்று, இந்த அனைத்துக்கும் சேர்த்து ஒன்று இருக்குது. அந்த ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தர் இறந்துடுறாரு, அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்க இல்லாதப்பட்டவங்க. அந்த சாவை ஓரளவுக்கு நல்லபடியாக எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. நீ இப்போ அங்கே போயிட்டு அச்சிச்சோ அழுதுட்டு அச்சிச்சோன்ட்டு சேரை போட்டு உட்காரத்துக்கு இல்லை. அந்த சாவை எடுத்து போடுற செலவு நீங்கள் எடுத்து செய்யணும். என்ன பண்ணணும்? சாவை எடுத்து செலவு பண்ணுறது நீ கிராண்டாக இப்போ லட்சக்கணக்கில் பண்ண வேணாம். அழகாக ஒரு துணியை வாங்கி அதோட சாங்கியம் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த சுடுகாடு கட்ட வேண்டிய காசை கட்டிட்டு, ஏன்னா அந்த சுடுகாடில் கட்டுற மண்ணு காசு, நல்ல வார்த்தை கேட்டுங்க, அந்த பணத்துக்கு போடுற துணி காசு, அதுக்கு போடுற மாலை காசு, அது கூட்டு போகிற சாங்கியத்துக்கு காசு, ஐயர்லேருந்து எந்த ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாங்கியம் பண்ணுவாங்களோ அந்த மொத்த சாங்கியம், அந்த மொத்த சாவு செலவு, அந்த பந்தல், அது இது என்னென்ன இருக்கோ. இப்போ இந்த ரிலீஜனில் நான் சொல்கிறேன், இப்போ இஸ்லாத்தில் ஒரு முறை இருக்குது, கிறிஸ்துவத்தில் ஒரு முறை இருக்குது, ஹிந்துஸில் ஒரு முறை இருக்குது. நான் பேசுகிறேன் ஜாதியை பற்றி பேசலை, ரிலீஜனை பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறது ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறேன். எந்த மனுஷனாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வீட்டுக்கு ஒரு சாவுக்கு போகிறீங்களோ, ஒரு மையத்து வீட்டுக்கு போகிறீங்களோ, அந்த மையத்துனா சாவுன்னா எங்களை மையத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் அந்த காசு உங்கள் காசாக இருந்ததுன்னா, சொன்ன பாருங்க 4 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும்னு, அது சேரும். ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது, வாழ்ந்துட்டு இருக்கும்போது வாழ்த்துறது ஒரு விதம். ஆனால் அவன் மறைஞ்சதுக்கப்புறம் அவன் ரோட்டில் போடாமல், யாரும் எடுக்காமல், செலவு கூட இல்லாமல் வெறும் போட்டிருக்கும் போது அதை எடுத்து போட்டு அவருக்குன்னு ஒரு இடம் வாங்கி கொடுத்து நீங்கள் சடலத்தை போய் அடைக்க பண்ணுறீங்க பாருங்கள். இருக்கும்போது நீங்கள் வீடு தரல, ஆனால் அவன் மறைஞ்சதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறீங்க பாருங்கள். அவனுக்குன்னு ஒரு துணி, அவனுக்குன்னு ஒரு வீடு, அதான வீடு. பங்களா வீடு கிடையாது, அதெல்லாம் வாழ்கிறது தான். அதுதான் வாழ்க்கை. எல்லாமே அங்கே தான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜோலி முடிஞ்சிச்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. அதுதான் அந்த இடத்த வாங்கி கொடுத்து அதுக்கான செலவு பண்ணி அதுக்கான நம்மளுக்கு கண் கலராமல் நம்மளை ஒரு மன குளிர்ச்சியாக தம்பி நம்ம அடக்கம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த ஆத்மா கொடுக்கும் பாருங்கள், உங்களுக்கு வாழ்த்தம் பாருங்கள். அந்த வாழ்த்து தான் அந்த 5 தலைமுறைக்கு
புண்ணியம் சேரும். வார்த்தை புரியுதா? இல்லை பை, மொத்தம் செலவை தான் பண்ணணுமா? இல்லை, பாதி கூட பண்ணலாம், 4 பேர் கூட பண்ணலாம், ஏன் 10 பேர் கூட பண்ணலாம். 1 லட்ச ரூபா செலவாதா, ஆளுக்கு 10 ரூபா பண்ணு. 50,000 செலவாதா, 20 பேருக்கு 5,000 ரூபா பண்ணு. இல்லை வசதி இல்லையா, ஒரு பங்கு நீ எடுத்துக்கோ. எப்படின்னா, இடத்துக்கு நான் காசு கட்டிடுறேன், அந்த ஜாமான் நீங்கள் வாங்கிக்கிங்க, இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணிவிடுங்க, செலவு காசை நான் எடுத்துட்றேன். ஸோ அந்த சாவு வீட்டில் செலவு பண்ணுற காசில் உங்கள் காசு கொஞ்சமாவது ஒரு சின்ன தொகையாவது அதில் இருக்கணும். இருந்ததுன்னா கொஞ்சம் புண்ணியமாவது சேரும். ஆனால் ஒரு சாவே நீங்கள் எடுத்து நீங்கள் அடக்கம் பண்ணிங்கன்னா 100% சொல்கிறோமா, உங்களுக்கு அப்படி ஒரு 4 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் சேருமா. கர்மம் குறையிறது ஒரு விதம்னா புண்ணியம் சேர்ந்துடும். புண்ணியம் அதிகமாகிடுச்சுன்னா கர்மம் கீழே இறங்கிடும். இடம் மாதிரி தான் இது, தராசு மாதிரி தான். பாவம் புண்ணியம் இதுதான் வாழ்க்கை. ஸோ பாவம் அப்படியே மேலே இருக்கும், புண்ணியம் சேர 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 என்னாகும், பாவம் கீழே வந்துடும். ஸோ புண்ணியம் மேலே வந்துடும். அப்போ நீ எங்கே இருப்ப, உச்சத்தில் இருப்ப. படிப்பில் இருந்தாலும் உச்சத்தில் இருப்ப, பதவியில் இருந்தாலும் உச்சத்தில் இருப்ப, பிஸ்னஸில் இருந்தாலும் உச்சத்தில் இருப்ப. புரியுதுங்களா? வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ மேலே இருப்ப, டாப் பொசிஷனில் இருப்ப. ஏன்னா உனக்கு கர்மாவோட பாதிப்பு இல்லை. நீ பண்ண புண்ணியம் உன்னை மட்டும் வாழ்த்தாது, 4 தலைமுறையும் வாழ்த்தும். ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒரு மையத்து வீடு, மையத்துனா ஒரு சா வீட்டில் செலவு பண்ண வேண்டிய காசை உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரே ஆள் பண்ணிங்கன்னா 4 தலைமுறைக்கு உங்களோட கருமா, உங்களோட புண்ணியம் வரும், கருமா குறையும். இல்லைங்க நாங்கள் பிரித்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மினிமம் 10 பேர் கூட பண்ணலாம். 1000 ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ணலாம். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் டீயாவது வாங்கி கொடுங்க. உட்காந்து அந்த பட்னியாக உட்காந்து அலுவலர்களுக்கு ஒரு பன்னாவது வாங்கி கொடுங்க. புரியுதுங்களா? உங்கள் செலவு அந்த வீட்டில் கொஞ்சமாவது செய்யணும். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 100% அதோட பலன் உங்களுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே 100% தெரியும். சொல்கிற கருத்து புரிஞ்சிச்சிங்களா? புண்ணியம் சேர்க்குறதுக்கு கோயிலுக்கு போகிறது, மலைக்கு போகிறது, காசிக்கு போகிறது, ராமேஸ்வரம் போகிறது எல்லாமே இருக்குது. நான் இல்லைன்னே சொல்ல. ஹஜ்ஜுக்கு போகிறது, மக்காவுக்கு போகிறது, உம்ரா பண்ணுறது நிறைய இருக்குது. அந்தந்த ரிலேஜன் அந்தந்து போவாங்க. புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்தவராக இருந்தால் இங்கேருந்து பாதத்தில் போகிறது, எல்லாம் எதுக்கு ஒன்றா போகலாம். இதெல்லாமே நம்மளா தேடி போகிறது. இது இன்சிடெண்ட், தற்செயலாக போகிறது. தற்செயலாக போட்டு அச்சிச்சோ காசு இல்லையாம்மா, நான் தரமா, அந்தம்மா பிடிமா, செலவு பண்ணுமா, வச்சுக்குமா, அப்புறம் வாங்கு. ஆனால் வாங்கக்கூடாது. திருப்பி வாங்கினீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. நான் சொன்னது ஒன்று சொல்லிடுறேன், நான் கொடுத்துட்டேன் பை, அவங்க செலவு பண்ணிட்டாங்க, திருப்பி அதை வாங்கிக்கலாமான்னா வாங்கக்கூடாது. சாவுக்கு செலவு பண்ண காசு திருப்பி அவங்களுக்கு லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வந்தாலுமே அந்த காசு நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு சாப்பாடுக்கே இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட செலவு பண்ணதை திருப்பி வாங்கக்கூடாது. பண்ணது தான். அதுதான் தெய்வத்துக்கு உண்டியில் போட்டது தான். சாவுக்கு செலவு பண்ணது தான். புரியுங்களா? கடமாக கொடுத்து வாங்குறது வேறு. சாவுக்கு செலவு பண்ணுற காசை திருப்பி வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கணுன்ற எண்ணத்திலே பண்ணக்கூடாது. நீங்கள் கர்மா இப்போ நான் பாய் சொல்லிட்டாரு, இப்போ இந்த சாவுக்கு செலவு பண்ண இந்த புண்ணியம் குறைன்னு சொல்லிட்டு நான் உங்களை பண்ண சொல்லலை. இதெல்லாம் வச்சுக்கிங்க. தற்செயலாக நடக்கும், தற்செயலாக போவீங்க. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கோம், ஒரு அம்மா யாருன்னே தெரியாமல் நிற்கும். ஹாஸ்பிட்டலில் போவீங்க, நீங்கள் ஒரு விஷயமாக போவீங்க. போனால் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு காசு இல்லாமல் கூட சில ஹாஸ்பிட்டலில் நின்றுருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு காசு கொடுங்க, புண்ணியம் சேரும். புரியுதுங்களா? மனுஷன் இருக்கும்போது செய்கிறது ஒரு புண்ணியமாக, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மனுஷன் இருக்கும்போது செய்கிறது ஒரு புண்ணியம்னா, மறைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒருவனாருக்கு செலவு பண்ண சொல்ல, அந்த சடலத்துக்கு, அந்த இருக்கிற பாடின்றாங்களே அந்த சடலத்துக்கு, அந்த மையத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். புண்ணியம் சேரும். சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா சிந்திக்கத்தக்கதாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புண்ணிய காரியம் செய்யுங்க, இதை செஞ்சால் நிச்சயம் உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய். நன்றிம்மா.